ஒருத்தர் தன்னோட நண்பர்கிட்ட எனக்கு பெரிய கஷ்டம் வந்துடுச்சு, அதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறாரு. தினமும் இவர் இப்படி புலம்பிட்டே இருக்கிறத கேட்டு சலிச்சு போன அந்த நண்பர் ஒரு ஐடியா சொன்னார். ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி அந்த கிண்ணத்தை எடுத்து தன்னோட நண்பர் கையில் கொடுத்துட்டு, இதை உன் கையிலே வச்சுக்கோ, நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரும் அந்த நண்பர் சொன்ன மாதிரியே கையில் ரொம்ப நேரம் தண்ணியை வச்சுட்டே இருந்திருக்காரு. மறுநாள் வந்து அவரை பார்க்குறதுக்கு இவரே கிளம்பி போயிட்டாரு. இப்போ இவரோ, நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டிருக்காரு. ஆமாம் செஞ்சேன், ஆனால் கையில் வச்சிருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையும் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, இது என்ன மட்டமான ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த நண்பரோ, கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடை கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கோங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கிறது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அதையே நினச்சி கவலைப்பட்டு புலம்பிகிட்டு இருந்தோன்னா கஷ்டமாக தான் தெரியும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட வேலைகளில் சரியாக ஈடுபட்டோம் அப்படின்னா கஷ்டத்தை சமாளிச்சிடலாம். மனசும் சஞ்சலப்படாமல் அமைதியாக இருக்கும்னு அறிவுரை சொல்லி அனுப்பினாராம்.